Hello everyone, welcome to Smart Ideas Academy. இன்னைக்கு நம்ம general Englishல பார்க்க போற topic transformation of sentences. To begin with, நம்ம syllabusல இதுவரை இது எங்க கவர் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த இதெல்லாம் கவர் பண்ணிருக்கோம். So parts of speechல தொடங்கி types of sentences வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. So இந்த particular வீடியோல நம்ம பார்க்க போற topic transformation of sentences into multiple statements, multiple types of statements. So அது என்னென்ன statements type அப்படிங்கிறது இந்த what it coversல பாருங்க. So statement into imperatives, interrogatives into statements, assertives into negatives, exclamatory sentences into statement, imperative into inquisitive interrogatives, imperatives into appreciative statements, and at last எப்பவும் போல practice session இருக்க போகுது. So இந்த செஷனோட ஸ்டார்டிங்ல ஏற்கனவே types of statements ஓட detailed வீடியோ இருக்கு. So அதை நான் இன்னுமே வந்து ஒரு brief intro மாதிரி கொடுத்துட்டு then we will move on to the exact content. First, assertive statement அப்படினா என்ன அப்படினா ஒரு fact இல்லது ஒரு opinion அல்லது ஒரு தகவல் ஒரு information இத நமக்கு அப்ரப்ட்டா ஒரு ஸ்டேட்மென்ட்டா நான் சொல்றேன் அப்படினா அதுதான் assertive statements. அதுல தான் இந்த affirmativeங்கிறது. affirmativeனா என்னன்னா பாசிட்டிவா affirmative sentencesனாலே positive sentences. So ஒரு பாசிட்டிவா சொன்னா அது வந்து நம்ம affirmative சொல்லுவோம். So all the affirmative sentences are assertive sentences. அதாவது ஒரு நார்மல் ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க அந்த ஸ்டேட்மென்ட் if it is a positive it is also called as affirmative. இல்ல அப்படினா இன்னொரு வந்து நெகட்டிவ் தான். So எக்ஸாம்பிள் பாருங்க, she is reading a book, it is a positive statement. He is not at home, that is a negative statement. Next, interrogative sentences. அதாவது interrogative, interrogation அந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு கேள்வி, நான் உனக்கு கேள்வி கேட்கிறேன். So sentences that ask a question. So பொதுவாகவே questionsல ரெண்டு டைப், ஒன்று yes or no question, இன்னொன்று WH question. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் do you like coffee? yes இல்லை no no. இது ரெண்டு ஆன்சரை தவிர வேறு ஆன்சர் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. இது WHனா என்னென்னது? who, when, where, whom, whose. இந்த மாதிரி WH ஸ்டார்ட் ஆகிறது, how, இது எல்லாமே WH questions. ஸோ இந்த மாதிரி questions ஃபார்மேட் எல்லாமே interrogative sentences. நெக்ஸ்ட் imperative sentences. imperative இதுதான் வந்து நிறைய பேர் குழப்பம். என்னன்னா இப்போ interrogative கூட நம்ம வந்து question ஞாபகம் வச்சுப்போம், ஆனால் இந்த assertiveக்கும் imperative தான் இந்த டிஃப்ரென்சஸில் நிறைய பேர் குழப்பம். imperative அப்படின்னா இட் இஸ் அ கமாண்ட், ஒரு ஆர்டர் நான் கொடுக்குறேன். I'm giving an order, I'm giving a request, I'm giving an advice or an instruction. So அது short and sweet இருக்கும், அதுதான் வந்து imperative. ஓகேவா? ஸோ imperative sentenceலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள், close the door, it is a command. please help me, நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், don't waste time, warning. ஸோ இது எல்லாமே imperative sentences கீழே வருது. நெக்ஸ்ட், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். எக்ஸ்க்ளமேஷன் அதாவது உங்களுடைய எமோஷன்ஸை வந்து ஃபீலிங்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் டே, என்ன ஒரு அழகான நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஹவு லக்கி வி ஆர், அலாஸ் த பேர்ட் இஸ் டெட், இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஹாப்பி, ஹாப்பி இஸ் ஆல்சோ அன் எமோஷன், அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் சேட்னஸ் இஸ் ஆல்சோ அன் எமோஷன். சாரோ அப்படிங்கிறதுமே ஒரு வகையில் அது ஒரு எமோஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே நாட், இல்லை அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது தான் வந்து நெகட்டிவ். ஸோ சென்டென்சஸ் தட் டினை ஆர் நெகேட் சம்திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்விசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்ஸ். இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன், ஆனால் அதை வந்து நான் இன்னுமே வந்து ஒரு பொலைட்டாக, அதாவது ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்மில் வந்து நான் கேட்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், will you please help me? ஹெல்ப் மீ அப்படிங்கிறது இம்பரேட்டிவ். அதை நான் வந்து இன்க்விசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்னா நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, கொஞ்சம் அந்த கதவை மூட முடியுமா. ஸோ ஹியர் யூ ஆர் கிவிங் you are asking a question which sounds so polite. நெக்ஸ்ட், அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தையில் இருக்குது அப்ரிஷியேட்டிவ். ஸோ யூ ஆர் அப்ரிஷியேட்டிங் சம் ஒன், யூ ஆர் அப்ரிஷியேட்டிங் சம்திங். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதுதான் அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐம் ரியலி சாரி ஃபார் த டாக்ஸ் நாய்ஸ், அது வெளியே ஏரியாவில், ஸோ ஐ கேன் கண்ட்ரோல் இட்.
I'm trying to speak louder. Okay, so sentences that express appreciation. For example, well done, that's a brilliant idea, you have done a great job. So இது எல்லாமே appreciative statements. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் சிலபஸ்க்குள்ளே இப்போ நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் இம்பரேட்டிவாக மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு தான் இது. ஓகேவா? இம்பரேட்டிவ்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒன்று ஆர்டர், அட்வைஸ், இல்லைன்னா ரெக்வஸ்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஒன் ஆர் அ ஜென்ரல் அட்வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிமூவ் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இதுதான் மெயின். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே யூ ஷுட் ஸ்டார்ட் வித் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். என்ன வேர்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இம்பரேட்டிவாக நீங்கள் மாற்ற போகிறது. பட் த மீனிங் ஷுட் பி இன்டாக்ட். அந்த மீனிங் அந்த இடத்துல எங்கேயுமே மாறக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் ஸ்டடி ரெகுலர்லி. நீ ஓகேங்களா, நீ ரெகுலராக கண்டினியூஸாக நீ படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இங்கே நான் ஸ்டேட்மெண்ட்டை இம்பரேட்டிவாக மாற்ற போகிறேன். இம்பரேட்டிவாக மாற்ற போகிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ரூல் டு கட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டை கட் பண்ணிவிட்டு இங்கே என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய பேஸ் ஃபார்மை நான் எழுதுகிறேன். தட் இஸ் ஸ்டடி. அண்ட் ஹவு டு ஸ்டடி, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அது, ஏன்னா நம்ம வந்து மீனிங்கை மாற்றக்கூடாது. ஸோ ஸ்டடி ரெகுலர்லி. நெக்ஸ்ட், ஒன் மஸ்ட் ஸ்பீக் த ட்ரூத். ஸோ இங்கே அகைன் கட் இட் டவுன், ஸ்பீக் த ட்ரூத், அவ்வளோதான். யூ நீட் டு ப்ரஷ் யுவர் டீத். நீ உன்னுடைய பல்ல வந்து விளக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ப்ரஷ் யுவர் டீத், தட் இஸ் அன் ஆர்டர், கைண்ட் ஆஃப் அ கமாண்ட். ஓகே, அந்த டோன்லேயே உங்களுக்கு தெரியணும். இட் இஸ் குட் டு எக்ஸசைஸ் டெய்லி. நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் இது வந்து நல்லது உங்கள் உடம்புக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஐம் கிவிங் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் ஆர் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அன் அட்வைஸ். எக்ஸசைஸ் டெய்லி. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கீங்க. இட் இஸ் நெசசரி டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். யூ ஆட் டு பி பங்க்சுவல், பி பங்க்சுவல். One must obey the rules, obey the rules. It is important to be kind, be kind. You should not waste food, do not waste food. You must water the plants, water the plants. You ought to help the needy, help the needy. It is essential to drink water regularly, drink water regularly. Yes, it is essential. But இம்பரேட்டிவாக மாற்றும் போது எனக்கு அந்த பெரிய டயலாக் தேவையில்லை. கட் அண்ட் ரைட்டாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடணும். ஓகேவா? தட் இஸ் ஸ்டேட்மெண்ட்டை இம்பரேட்டிவாக மாற்றுறது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரோகேட்டிவ்ஸ், அதாவது கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கிறத நான் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா எப்படி? ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் டைப்புன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ்ஆர்னோ கொஸ்டினா, WH கொஸ்டினா, அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடணும். அடுத்து அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, பட் அங்கே வந்து எனக்கு அகெயின் நோ மீனிங் ஷுட் பி சேஞ்ச். மீனிங் எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷனை நான் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இப்போ நான் ஒன்று கேள்வியாக கேட்குறேன், இஸ் ஹீ கம்மிங் அப்படின்னு நான் கேள்வியாக கேட்குறத டிக்ளரேட்டிவாக ஒரு நார்மல் சென்டென்ஸாக மாற்ற போகிறேன். And finally you will change the question mark into full stop. ஏன்னா இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது question mark. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக முடிக்கிறப்போ ஃபுல் ஸ்டாப்லாம் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ஷீ யுவர் சிஸ்டர். அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த வேர்புக்கு தூக்கி முன்னாடி போட்டு ஷீ இஸ் யுவர் சிஸ்டர், ஃபுல் ஸ்டாப். ஆர் தே கம்மிங் டு த பார்ட்டி? they are coming to the party. Do you like chocolates? இங்கே you do like போட தேவையில்லை. இந்த doவையும் லைக்கையும் நீங்கள் merge பண்ணிட்டீங்கனாலே லைக்கில் தான் வரும். ஸோ you like chocolates. Have they completed the work? அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களா? They have completed the work. Did he win the prize? இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு மிஸ்டேக் ஆகும். Did, does, இந்த did, does-ஐ வந்து நம்ம நோட் பண்ணாமல் விட்டுருவோம். அங்கே வந்து என்ன கொடுத்துருவாங்க, he wins the prize அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை வந்து தேர்ட் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, he won the prizeங்கிறத. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ ரீட் பண்ணோம்னா டக்குன்னு போய் OMR ஷேட்லேயோ, ஆமாம் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் OMR தானே, ஸோ அதில் போய் ஷேட் பண்ணிடக்கூடாது. did he win the prize? ஸோ did இங்கே போகும்போது he won the prize-ஆக மாறும். can she swim well? She can swim well. Will you attend the wedding? You will attend the wedding. Does he speak English? He speaks English. Where did you go yesterday? நீ எங்கே நேற்று போயிருந்த? நீ நேற்று எங்கேயோ போயிருந்த. You went. You இங்கேயுமே வந்து கொஸ்டின் வேரில் ஸ்டார்ட் ஆகுது.
இங்கே இதுக்கு எல்லாமே have, do, is, are தான் நம்ம பார்த்தோம். இங்கே WHல ஆரம்பிக்குது. ஸோ இங்கே எப்படி மாற்றணும் நம்ம? You went somewhere yesterday. Do animals feel pain? Animals feel pain. Are you coming with us? You are coming with us. Can I borrow your pen? I can borrow your pen. இதுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா மாதிரி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹெல்பிங் verb இதுதான் உங்களுடைய இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது உங்களுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். கிளியர்? ஸோ இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஹெல்பிங் verb இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இங்கே நாட்ங்கிறதுக்கு நான் அடுத்து வரேன். மெயின் verb, ஆப்ஜெக்ட் அண்ட் அதர் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் இட் ஃபினிஷஸ் வித் த கொஸ்டின் மார்க். நான் இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறேன்னா ஹெல்பிங் verb அந்த சைடு கொண்டு போகணும், சப்ஜெக்டில் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இப்போது இந்த நாட்டுங்கிறதுக்கு வருவோம். இப்போ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு நாட் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இங்கே நாட் தேவையில்லை. இதே இது கொஸ்டினில் நாட் கொடுக்கல அப்படின்னா இங்கே தேவை. ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது கேள்வியில் நாட் இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் நாட் தேவையில்லை. இதே இது கேள்வியில் நாட் இல்லை அப்படின்னா தேவை. ஸோ நாட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கொஸ்டின் மார்க்கில் இருக்குது அப்படின்னா அதை நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண மாட்டேன். இதே இது எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு. ஓகே, இப்படி வரும். டு பி மோர் கிளியர், ஓகே பென் ஸ்டக் ஆயிடுச்சு, சாரி. நாட்டுங்கிறது கொஸ்டினில் எஸ் கிவன், கொஸ்டினில் நாட் கிவன். அப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க மாட்டேன், ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பேன். கிளியர்? மித்தது எல்லாமே அப்படியே தான். அண்ட் ஃபைனலாக இந்த மார்க் மட்டும் கொஸ்டின் மார்க்கில் இருந்து ஃபுல் ஸ்டாப்புக்கு மாறும். இப்போது இன்ட்ராகேட்டிவ்லேருந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றுறப்போ ஒரு சில இம்பார்ட்டண்ட் வேர்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிளே பார்ப்போமே. ஓகே, let's say, do you like chocolates? ஓகே, இதை விட உங்களுக்கு அப்ரப்டாக இருக்காது. is she your sister நம்ம எடுத்துப்போம். is she your sister? So she is your sister. இங்கே வந்து வேர்பே இங்கே கிடையாது, மெயின் வேர்பு ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இது இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறப்போ இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி. கொஸ்டின் மார்க்லாம் இதெல்லாம் கொடுத்துருந்தா ஆன்சரில் இதுவாக மாறும். வென் என்னவா மாறுதுன்னா நெவர். எனின்னு கொடுத்துருந்தா நோ. எனி ஒன் அப்படி கொடுத்துருந்தா நோ ஒன் ஆர் நன். அடுத்து வந்து எவர், எவர் you can add it here. எவர் வென் கொடுத்துருந்தாலே நெவர் தான். எனின்னு கொடுத்துருந்தா நோ. எனி ஒன் அப்படின்னா நோ ஒன் ஆர் நன். அதே மாதிரி எனி படி அப்படின்னு கொடுத்துருந்தா நோ படி. அதே மாதிரி எனிதிங் கொடுத்துருந்தா நத்திங். ஸோ ஈஸியாக அதை நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஹூ அப்படின்னு கொடுத்துருந்தா
everybody or nobody. அதே மாதிரி anything, அப்படின்னு கொடுத்துருந்தா nothing. So let us solve certain questions. Was it not a great sight? Try to convert this. Was it not a great sight? Helping verb, subject, not கொடுத்திருக்காங்க, and an object. It was not கொடுத்திருக்காங்க, so I am not going to give. So write the remaining. It was a great sight. For example, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூமாப்பட்டி ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்ல மாட்டோமா, வாஸ் இட் நாட் அ கிரேட் சைட், இது வந்து ரொம்ப பார்க்குற அளவுக்கான இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை சொல்கிறோம்னா அது அந்தளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம எக்ஸைட் பண்ணி நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேன் எனி ஒன் டாலரேட் திஸ்? அதை நீங்கள் ரீட் பண்ணும் போதே இந்த டோன் என்ன சொல்ல வருதுன்னு பாருங்களேன். யாராலையாவது இதை டாலரேட் பண்ண முடியுமா? அப்புறம் நான் என்ன சொல்வேன், நோ ஒன் கேன் டாலரேட் திஸ். நம்ம இங்கே எழுதணும் இல்லையா, no one can tolerate this. Next, is there anything particularly impressive about this picture? இந்த பிக்சரில் ஏதாவது இம்ப்ரெசிவாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ எனிதிங் இஸ் கிவன். ஸோ என்னன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்ப எப்படி இது கன்வெர்ட் ஆகும்? இஸ் தேர் எனிதிங் பர்டிகுலர்லி இம்ப்ரெசிவ் அபவுட் திஸ் பிக்சர்? இதில் ஏதாவது இம்ப்ரெசிவாக இருக்கா அப்படின்னா நான் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறப்போ தேர் இஸ் நத்திங் பர்டிகுலர்லி இம்ப்ரெசிவ் அபவுட் திஸ் பிக்சர். டஸ் எனி ஒன் வர்ஷிப் தி செட்டிங் சன்? மறையிற சூரியனை யாராவது வர்ஷிப் பண்ணுவாங்களா? அதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? அந்த டோன் நான் வேணா பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது பார்க்கல, இந்த பின்னாடி ப்ரீவியஸாக நம்ம கன்வர்ஷன் பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த வேர்டுக்கு எப்படி மாற்றணும்னு. அது பார்க்காம யோசிச்சு பாருங்கள். டஸ் எனி ஒன் வர்ஷிப் தி செட்டிங் சன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே வர்ஷிப் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ no one worships the setting sun. Doesn't கொடுத்துருக்கு, ஸோ worships. நெக்ஸ்ட் பாருங்கள், isn't the beauty of nature beyond description? வார்த்தைகள் சொல்லாத அளவுக்கு இல்லையா அந்த இயற்கையின் அழகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போனா அப்படி இருக்கிறதுனால தான் நான் அதை வந்து ஒரு கேள்வியாக நான் மாற்றுறப்போ அப்படி சொல்கிறேன். ஸோ இஸ் நாட் அப்படிங்கிறது தான். So I am going to take it in a positive. The beauty of nature is beyond description. Hasn't everybody heard of Darwin? டார்வினை பற்றி தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? இல்லை, எல்லாருக்குமே தெரியும். Everybody has heard of Darwin. Next, did I not tell him to practice regularly? நான் அவனை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலையா? ஏன்னா நான் அவனை சொல்லியிருக்கேன், நான் நீ ஒரு விஷயம் பண்ண சொல்கிறேன் ஆனால் நீ அதை பண்ணலை, didn't I tell you அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதான். did I not tell him to practice regularly? I told him to practice regularly. இதுதான் இன்ட்ராகேட்டிவை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது. Next, few more questions. Try to solve this.
can touch pitch without being defiled? Who can? யாரால பண்ண முடியும்? No one can touch pitch without being defiled. Can any man by taking thought add a cubit to his stature? No man can add. Can any man? ஸோ அந்த உங்களுக்கு வந்து டக்குன்னு அதை அனலைஸ் பண்ண முடியலன்னா நம்ம பார்த்த அந்த கன்வர்ஷன்ஸ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட் தோ த ஃபீல்டு பி லாஸ்ட், இட் டஸ் நாட் மேட்டர் ஈவன் இஃப் த ஃபீல்ட் இஸ் லாஸ்ட். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள், இஸ் தேட் அ வே அ ஜென்டில்மேன் ஷுட் பிஹேவ்? இப்படி தான் ஒரு ஜென்டில்மேன் பிஹேவ் பண்ணுவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜென்டில்மேன் பிஹேவ் பண்ணுற வகையில் நீ இப்போ பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் நாட் த வே, that is இங்கே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நாட் the way a gentleman should behave. Who does not know the owl? Everyone knows the owl. Next, shall I ever forget those happy days? என்னால் அந்த நாட்களை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. I shall never, எவர்னு கொடுத்தா நெவர்னு மாற்றன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ I shall never forget those happy days. Who is so wicked as to amuse himself with the infirmities of extreme old age? யார் அந்த அளவுக்கு இருக்க முடியும்? யாராலே இருக்க முடியாது. No one. Why waste time in this fruitless occupation? இந்த வேலைக்காகாத வேலையில் ஏன் வந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னா என்ன? இட் இஸ் யூஸ்லெஸ். நீ அங்கே உட்காந்துருக்கதே வேஸ்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் யூஸ்லெஸ் டு வேஸ்ட் டைம். இஸ் திஸ் த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் டு வியர் இன் ஸ்கூல்? இதெல்லாம் வந்து இந்த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸுங்கிறத தாண்டி the way the கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிளாட் அந்த ஹேர் வந்து இது பண்ணுறது வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் பன் மாதிரி வச்சு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து மடித்து பின்னி போடாமல் வந்து ரிப்பன் கட்டாமல் வருவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து இப்படி தான் கேட்பாங்க, ஸ்கூலுக்கு வர்றது இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் திஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் டு வியர் இன் ஸ்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி தான் போட்டு வருவியா அப்படின்னா நீ போட்டு வந்து தப்பு. ஸோ திஸ் இஸ் நாட் த வே, திஸ் இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் டு பி wearing in the school. So this is not the kind of dress to wear in school. Can you gather grapes from thorns or figs from thistles? No, you cannot. You cannot gather grapes from thorns or figs from thistles. Next, assertives into negatives. ஸோ அசர்ட்டிவ்னா என்ன? அசர்ட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் இஸ் சிம்பிள், ஒரு டேட்டா ஆர் ஒரு ஒப்பீனியன் ஆர் ஒரு ஃபேக்ட் அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சிம்பிள் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நவ் ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு நெகட்டிவ் வேர்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஐ நீட் நெகட்டிவ் வேர்ட். ஸோ தட் நெகட்டிவ் வேர்ட் கேன் பி நாட், நெவர், நோ, நன், நத்திங், ஹார்ட்லி, செல்டம், பேர்லி. இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். அதுக்கு நம்ம தேவையான ஹெல்பிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ், ஆர், டூ, டஸ், ஹேவ், ஹேஸ், வில், வுட், கேன், குட் இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல இது பண்ணிக்கலாம். பட் த மீனிங் ஷுட் ரிமைன் த சேம். Now look at this. What way we can convert an assertive statement into negative statement? First, opposite adjectives use பண்றது மூலமா. That is, for example, he is honest. இப்போ இங்கே நான் இந்த verb அப்படியே எழுதிடுவேன். honestனுடைய opposite என்ன? dishonest. Can I use it as such? ஓகே, நான் தான் நெகட்டிவாக வந்து மாற்றிட்டேன்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? எஸ், நெகட்டிவாக மாற்றிட்டீங்க, பட் மீனிங் இஸ் நாட் ஆஸ் கிவன் இன் த ஸ்டேட்மெண்ட். அசர்ட்டிவ்ல என்ன கொடுத்துருக்காங்க? அவர் ஒரு ஆனஸ்ட், அவர் ஒரு நேர்மையானவர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? அவர் நேர்மை இல்லாதவர்னு எழுதிருக்கீங்க. அப்போது இங்கே என்ன எழுதணும்? நாட். அவர் நேர்மை அல்லாதவர் அன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் நாட் டிஸ்ஹானஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹீ இஸ் ஹானஸ்ட். Okay, for example, man is mortal, man is not immortal. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ட்ரிக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலான்னா adjectives, adverbs, verbs, இது எல்லாத்தினுடைய
ஆப்போசிட்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது fail to plus verb அதுவும் யூஸ் பண்ணலாம். Look at the next, degrees of comparison மாத்துறது மூலமா he is as good as I am அப்படின்னா என்ன, நான் எவ்வளவு நல்லதோ how much good I am அந்த அளவுக்கு அவனும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ரெண்டு பேரையும் நான் ஈக்குவலாக சொல்கிறேன். இதை நான் நெகட்டிவாக சொல்லணும்னா அவனை விட சிறந்தவன் நான் அல்ல, ஐ எம் நாட் பெட்டர், நான் வந்து சிறந்தவன் அல்ல, யாரை விட, அவனை விட, ஐ எம் நாட் பெட்டர் தேன் ஹீ இஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஹீயை விட அதர்ஸ், மற்றவங்க எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு அவன் தான். அப்போ நோ ஒன் இஸ் தேர் டு கம்பேர் வித் ஹிம். அப்போ நான் என்ன நெகட்டிவாக மாற்றுவேன், நோ அதர் ஸ்டூடெண்ட், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இஸ் குட் ஆஸ் ஹீ இஸ், நோ அதர் ஸ்டூடெண்ட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஹீ அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம இன்ட்ராகேட்டிவில் கொடுத்துருக்கிறத மாற்றுறத பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அசர்டிவ்ஸை நெகட்டிவ்ஸாக மாற்றுறதுக்கு எந்தெந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருந்தால் நம்ம இப்படிலாம் மாற்றணுங்கிறதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நெகட்டிவ் வேர்டே கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் ஹார்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட் கொடுக்கல. அங்கே என்ன எழுதணும்னா நோ, நாட், நெவர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து a few, a little இந்த மாதிரி கொடுக்குறப்போ not many அல்லது not much. அதே மாதிரி many muchன்னு கொடுக்குறப்பையும் not a few, not much, then seldom, not very often, always, never, only, alone இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ none, but or nothing but. இதெல்லாம் few examples நம்ம பார்ப்போம். She is always late. Always அப்போ அங்கே never மாற்றணும். She is never லேட்டுனா நம்ம சொல்லுவோம், லேட்டுக்கு ஆப்போசிட்டுன்னு early அல்லது ஆன் டைம். ஸோ she is always late, எப்பயுமே லேட்டாக தான் வருவாள். நெகட்டிவாக மாற்றுறப்போ அவள் என்றைக்குமே டயத்துக்கு வந்ததில்லை. ஓகே, ஹீ இஸ் ரிச், அதன் ஆப்போசிட்டாக ரிச்சுக்கு ஆப்போசிட்டுன்னு புவர். பட் இங்கே என்ன யூஸ் பண்ணணும், நாட். ஹீ இஸ் நாட் புவர், அவன் பணக்காரன், அவன் ஏழை இல்லை. யூ ஆர் ரைட், நீ கரெக்டு தான், நீ தப்பு இல்லை. யூ ஆர் நாட் ராங். He is always cheerful, always க்கு opposite never, cheerful க்கு opposite sad. I saw him yesterday. இங்கே did plus verb கொடுத்துருக்காங்களா, இங்கே தான் நல்லா கவனமாக இருக்கணும். I did not miss seeing him yesterday. நான் நேற்று அவனை பார்த்தேன், அவனை நான் பார்க்குறத மிஸ் பண்ணலை. ஓகே, she told the truth, did plus
tell. With truth opposite lie. She did not tell a lie. அவ உண்மையை தான் சொன்னா நேத்து, இல்லாட்டி அவ உண்மையை சொன்னாள். அவள் போய் கூறவில்லை. ஓகே, we enjoyed the movie. We did plus enjoy. Enjoy க்கு opposite dislike. We did not dislike the movie. She answered the question. She did not leave the question unanswered. Okay, he is honesty. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். The boy ran fast. Did plus run. இங்கே வந்து ஃபாஸ்ட்டுங்கிறத நம்ம மாற்றணும். So the boy did not run slowly. Okay, I trust you. I trust you. இங்கே do plus. So I do not doubt you. நான் உன்னை சந்தேகப்படவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்க, few more examples. இதை நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா rapacious-னா என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணுவோம். He was more rapacious than a griffin. He அப்படிங்கிறவர் வந்து higher than griffin இந்த சென்டென்ஸில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, he was as rapacious as a griffin. So he is equivalent to griffin. ஸோ இது எப்படி எழுதலாம் நெகட்டிவாக மாத்திரப்போ? ட்ரை பண்ணியாச்சா? என்ன எழுதலாம்? கிரிஃபின் வந்து ஹீயை விட, ஹீங்கிறத விட இங்கே ஹாரின்னு வச்சுக்கோமா. ஹாரி பாட்டர் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் சீரீஸ். ஸோ ஹாரியை விட ரப்பேஷியஸ் இல்லை. கரெக்டாக அதே இது நெகட்டிவ். இப்போ பாருங்கள், அந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிரிஃபின் was not as rapacious as he was, as Harry was அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஹாரி அளவுக்கு இவங்க கிடையாது. கரெக்டாக இந்த சென்டென்ஸ் கொண்டு வருதா, இந்த லாஜிக் கொண்டு வருதா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரெண்டு பேருமே ஈக்குவலன்ட் பண்ணுது. அப்போது he was not less rapacious than a griffin. அவனுக்கு குறைச்சல் இல்லை, இவனும் அவனுக்கு குறைச்சல் இல்லை. அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அக்பர் was the greatest of the great Mughals. அக்பர் தான் கிரேட்டஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகலாயர்களையே அக்பருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. நோ ஒன் ஆர் நோ அதர் கிரேட் முகல்ஸ் வாஸ் ஆஸ் கிரேட் அஸ் அக்பர். அடுத்து பாருங்க, ஹி வாஸ் கிரேட்டர் தென் அவுரங்கசீப். அவுரங்கசீப்பை விட பெருமையாக கிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? அவுரங்கசீப் அந்த அளவுக்கு கிரேட்டர் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக இந்த இதை கூட நீங்கள் அங்கங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் யாரை உயர்த்தி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போது அவுரங்கசீப் வாஸ் நாட் ஆஸ் கிரேட் அஸ் ஹி வாஸ். அடுத்து பாருங்கள், த ரோஸ் பை எனி அதர் நேம் வுட் ஸ்மெல் ஆஸ் ஸ்வீட். இட் வுட் நாட் ஸ்மெல் லெஸ் ஸ்வீட். இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கம்மியாக இருக்கும்னுலாம் கிடையாது. அடுத்து பாருங்கள், as soon as he came he made objections. as soon as எப்படி மாற்றலாம்? no sooner மாற்றலாம். no sooner did he come then he made objections. அடுத்து பாருங்க, these fishing nets are all the wealth I own. இந்த மீன் வலைகள் தான் என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும். ஓகே, என்கிட்ட இருக்க இந்த தட் ஒன்லி சொத்துங்கிறதே இந்த மீன் வலை தான். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்? எனக்கு வேற எதுவுமே சொந்தம் இல்லை. ஐ ஓன் நத்திங் பட் தீஸ் ஃபிஷிங் நெட்ஸ். கிளியர்? இங்கே எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்களா? நாட், நாட், நோ அதர், நாட், நாட், நோ சூனர், நத்திங். கிளியர்? ஐ ஆல்வேஸ் லவ் மை கண்ட்ரி. ஆல்வேஸ் கொடுத்துருந்தா நம்ம நெவர்னு மாற்றணுமா? அப்போ ஐ நெவர்னா இப்போ நான் எனக்கு இந்த மீனிங்கை மாற்றக்கூடாது. எப்படி மாற்றாம நான் போட முடியும்? ஐ நெவர் ஸ்டாப் லவ்விங் மை கண்ட்ரி. கிளியர்? எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்ட். எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலே உயரமான மலை உலகத்திலேயே. அப்போ
வேறு எந்த ஒரு மவுண்டெயினுமே, அதாவது உலகத்தில் இருக்க வேறு எந்த ஒரு மவுண்டெயினுமே எவரெஸ்ட் அளவுக்கு உயர்ந்தது அல்ல. நோ அதர் மவுண்டெயின் இன் த வேர்ல்ட் இஸ் ஹையர் தேன் எவரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இப்போ நான் காமிக்கிறது. உங்களுக்கு எக்ஸாம்பிளை கொஞ்சம் சிம்பிளராகவே எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. எல்லாமே வந்து இது நீங்கள் அந்த அர்த்தத்தை என்னவா எடுத்துக்கிறீங்க, அதை வந்து எப்படி நெகட்டிவாக நான் மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். அடுத்து பாருங்கள், ஹீ இஸ் சம்டைம்ஸ் ஃபூலிஷ். அவனுக்கு எப்போயாவது வந்து லூஸ் மாதிரி நடந்துப்பான் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ நான் இதை வந்து நெகட்டிவாக சொல்லணும்னா, அவன் வைஸாக வந்து எந்நேரமும் இருக்க மாட்டான். He is not always wise. Okay, he failed to notice me when he came in. Failed to plus verb பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போது அங்கேயே எனக்கு நெகட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. அதையே நான் ஒரு நெகட்டிவாக மாற்றணும்னா எப்படி மாற்றுவேன்? ஏன்னா அசர்ட்டிவ்னு தான் கொடுத்துருக்கான், அஃபர்மேட்டிவ் கிடையாது. கிளியர்? அசர்ட்டிவில் அஃபர்மேட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த நெகட்டிவை நான் என்னுடைய நெகட்டிவாக நான் மாற்றணும்னா எப்படி மாற்றுவேன்? அகெயின் ஒரு நெகட்டிவாக மாற்றணும்னா அந்த ஃபெயில்டுங்கிறதே உடச்சிருங்க. ஹீ டிட் நாட் நோட்டிஸ் மீ வென் ஹீ கேம் இன். ஓகே, அதை நான் காமிச்சிட்டேன். ஸோ எவ்ரிபடி வில் அட்மிட் தட் ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட். எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஸோ நோபடி வில் டினை, யாருமே வந்து மறுக்க போகிறதில்ல தட் ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட். ஒன்லி எ மில்லியனர் கேன் அஃபோர்ட் சச் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ். Only a millionaire. So no one but a millionaire can afford. நம்ம பார்த்தோம்ல, no one only கொடுத்துருந்தா none but, sorry, no one but, அதை நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே, எவ்ரி மேன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ். இங்கே நல்லா அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. எல்லா மனிதர்களும் சில நேரங்களில் தவறுகள் செய்வார்கள். அப்படின்னா நான் எந்த மனுஷனுமே தப்பு செய்யாமல் இருந்தது கிடையாது. ஸோ நோ மேன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஐ கேர் வெரி லிட்டில். ஸோ இங்கேயே நான் குறைச்சி தான் சொல்கிறேன், a little. I care very little what he says about me. Little, so அவங்க much. I do not care much about what he says about me. Next பாருங்க, as soon as he saw me he came up and spoke to me. No sooner did he see me than, no sooner than, அதான், no sooner did he see me than he came up and spoke to me. Next, he must have seen the Taj Mahal when he went to Agra. ஆக்ராவுக்கு போயிருக்கப்போ கண்டிப்பாக தாஜ்மஹாலை பார்த்துருப்பான். அது ஆப்வியஸ் ஸ்டேட்மெண்ட். அங்கே போயிட்டு தாஜ்மஹால் பார்க்காம யாராவது இருப்பாங்களா? He cannot have gone to Agra without seeing the Taj Mahal. Next, எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது. எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், சர்ப்ரைஸாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒன்று பார்த்து அட்மையர் ஆகலாம். ஸோ அங்கே வந்து நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெரி, ரியலி, இண்டீட், ட்ரூலி, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப், ஐ விஷ், ஹவு சேட் இட் இஸ் தேட். ஏன்னா வந்து இதில் சோகமும் கலந்துருக்கு. அண்ட் இந்த இதில் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப்பில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இட் இஸ். எவ்வளோ அழகான ஃப்ளவர் இது அப்படின்னா என்ன சொல்கிறேன்? அது ஒரு அழகான ஃப்ளவர். ஸோ இட் இஸ் a very beautiful flower. I'm adding the word very. How tall he is. He is very tall.
hooray, we won the match. We are happy, we were very happy that we won the match. அதே மாதிரி hurrah, alas இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறாங்க, சோகத்துக்கு சொல்கிறாங்களா சந்தோஷத்துக்கு சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வடக்க மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். What, alas, he is dead. It is a matter of sorrow that he is dead. What a lovely baby. The baby is very lovely. How beautiful the painting is. The painting is very beautiful. What a surprise to see you here. It is a great surprise to see you here. Alas, he lost his job. So it is a matter of regret that he lost his job. What a nice gesture. ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அந்த பண்ணியிருக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், அங்கே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து நல்லா வெல்கம் பண்ணி நம்மளை நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க, ஒரு தே ஆர் ஷோயிங் எ நைஸ் ஜெஸ்டர் அப்படின்னா, ஓகே, இட் இஸ் த ப்ரீவியஸ் இன்சிடெண்ட் தட் ஹஸ் ஹேப்பன். அந்த இன்சிடெண்ட்டை நான் வந்து அது ஒரு பாராட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் இன்டீட் அ நைஸ் ஜெஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் அ நைஸ் கெஸ்டர் அப்படிங்கிறதுக்கு இது ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் அ டெரிபிள் ஆக்சிடென்ட். இட் வாஸ் அ வெரி டெரிபிள் ஆக்சிடென்ட். வாட் அ ஃபைன் டே இட் இஸ். It is a very fine day. How kind of you to help me. It is very kind of you to help me. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஹெல்பிங் வேர்புக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மாற்றலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இன்டர்ஜெக்ஷன்ஸ், அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா ஒரு இன்டர்ஜெக்ஷன் இருக்கும். இன்டர்ஜெக்ஷன், ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஆப்ஜெக்ட், ஸோ அண்ட் ஸோ. ஃபார் எக்ஸாம்பிள், alas, he is dead. Alas, it is an interjection. Exclamatory mark. He is dead. Okay, this is one kind of exclamation. Another kind of exclamation enadhu, what a beautiful flower it is pathoma. So andha mari what illana how koduthu ஒரு adjective, ஒரு noun, ஒரு subject, verb plus so and so. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் what a beautiful flower it is. What a beautiful flower it is. கிளியர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ்லாம் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறா ஆர் புரே அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆஹா, ஓ, அலாஸ், பிரேவோ, வெல் டன், wow, five. இதெல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஜெக்ஷன்ஸ். So இதில் I did not leave a space here, so let me write here. So இதில் இந்த hurrah அப்படிங்கிறது it is a
positive note. So it is a matter of joy. Once again, alas அப்படிங்கிறது it is a sad note, so it is a matter of sad, or it is sad that அப்படின்னு சொல்லலாம். bravo அப்படின்னா நம்ம something we are excited about or appreciating. It is a matter of praise. Then this 5 இது நீங்க அவ்வளவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. It is a matter of contempt. So this is how you have to convert it into others, into the statement. Okay, now இந்த மேல இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். What a nice bird it is. It is a very nice bird. What an exciting match this was. அப்ப நான் எப்படி சொல்வேன்? This was an exciting match. Okay, the exciting கொடுத்திருக்கனால you can also use this was the most exciting match. Next, how wonderful examples there were. So again, exaggerating. So நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்றேன். வெரிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்ல, ஸோ அதுக்கு பதிலா இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வண்டர்ஃபுல்லாம் மோஸ்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ they were the most wonderful examples. What a beautiful flower the rose is. The rose is a very beautiful flower. How nicely he plays. He plays very nicely. Okay, here it is given incorrect. Next, few more இது. What would I not give to see you happy? நான் என்னதான் கொடுக்க மாட்டேன் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. ஸ்டேட்மெண்டா மாத்துங்க. I would give anything to see you happy. Next, what a sight was there. It was a remarkable sight. What a piece of work is man. அப்போ மேனை வந்து என்ன மாதிரியான ஒர்க், பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நான் வந்து பாராட்டுறேன். அப்போ மேன்ங்கிறவர் வந்து இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாட் மைட் பி டன் இஃப் மென் வேர் வைஸ். மென் வைஸாக இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருக்கலாம். much might be done if men were wise. What a wonderful creature an elephant is. An elephant is a wonderful creature. Next, how awkwardly he manages his sword. He manages his sword very awkwardly. Next, oh, that we too were infants playing. We wish we were infants playing. If only I had the wings of a dove. இப்போ இந்த இஃப்ங்கிற வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு டக்குன்னு நம்ம ஸ்கூல் டைமில் படித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு வரலாம். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் நான் பறந்திருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இமேஜினரி தான் இது. ஸோ இந்த இஃப்ங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இஃப் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இஃப் ஒன்லி ஐ ஹேட் த விங்ஸ் ஆஃப் அ டவ் அப்படின்னா நான் விஷ் பண்ணுறேன் எனக்கு இருந்திருக்கலாம்.
புறாவுனுடைய இது வந்து நம்மளுக்கு இருந்திருக்கலாம். ஐ விஷ் ஐ ஹேட் த விங்ஸ் ஆஃப் அ டவ். வாட் அ லார்ஜ் நோஸ், அப்படின்னா அது ஒரு பெரிய நோஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஹீ ஹாஸ் அ லார்ஜ் நோஸ். இஃப் ஒன்லி ஐ ஹேட் அ குட் ஹார்ஸ். அகெயின் இஃப் வந்தாலே ஐ விஷ் ஐ ஹேட் அ குட் ஹார்ஸ். if I wish I were safe at home. Next, imperatives into inquisitive interrogatives. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். inquisitive interrogative என்னது, ஒரு ரெக்வெஸ்ட்டை நம்ம கேட்குறது. கேன், வில், வுட், ஷேல் அந்த மாதிரி ஒரு அப்ராப்ரியேட்டான மாடல் வேர்பை யூஸ் பண்ணி நம்ம அதை கொஸ்டினாக மாற்றி கொஸ்டின் மார்க்கோட முடிக்கிறது. பட் த டோன் ஷுட் பி வெரி ரெக்வெஸ்டிங். க்ளோஸ் த டோர் அப்படின்னு நான் சொல்கிறேன். கதவு மூடு அப்படின்னு நான் ஆர்டராக சொல்கிறேன். அங்கே நான் இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவில் எப்படி கேட்க முடியும்? வில் யூ க்ளோஸ் த டோர்? கதவை நீங்கள் மூட முடியுமா? எனக்கு இந்த ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் மீ வித் திஸ் ஒர்க். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் ஒர்க்? ஸ்பீக் ஸ்லோலி. மெதுவாக பேசு. மெதுவாக பேச முடியுமா அப்படின்னு கேட்குறோம். கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி? லிசன் டு மீ. என்னை கவனி. வில் யூ லிசன் டு மீ? நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிக்க முடியுமா? கீப் குவைட். அமைதியாக இரு. கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா? நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா? இந்த ரெக்வெஸ்ட் டோனில் ஒன்று கேட்போம் தெரியுங்களா, அதுதான் இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட், இம்பரேட்டிவ்ஸை அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது. அதாவது எனக்கு நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கமாண்ட், ஆர்டர், ஒரு நான் இது கொடுத்துருக்காங்க, அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் அப்ரிசியேஷன் டோனில் வந்து மாற்ற போகிறேன். எப்படி மாற்றலாம்? அதுக்கு மாற்றுறதுக்கான என்னென்ன வேர்ட்ஸ்? இட் இஸ் நைஸ் டு, இட் வுட் பி ஒண்டர்ஃபுல் இஃப், ஹவு குட் இட் இஸ் டு, வாட் அ கிரேட் ஐடியா டு, இட் இஸ் அப்ரிஷியேட்டட் வென், தட்ஸ் அ பிரில்லியன்ட் வே டு. அதாவது இது எல்லாமே வந்து இந்த கார்ப்பரேட் வேர்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கார்ப்பரேட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மள ஒரு சிலர், நாட் எவ்ரிபடி பட் அ ஃபியூ, நம்மளுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட ஒரு ஒர்க் வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட இல்லை ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே நீ இந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லாமல் they use this kind of tactics. What is that? Your work is good but அப்படின்னு சொல்லி ஒரு full stop வச்சுட்டு they will say நீ நல்லா தான் பண்ணியிருந்திருக்க, ஆனால் இதில் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படிங்கிறத லேட்டராக சொல்லுவாங்க. ஸோ தேர் யூ ஆர் அப்ரிஷியேட்டட் ஆஸ் வெல் அஸ் யுவர் மிஸ்டேக்கையும் வந்து அங்கே சொல்கிறாங்க. டைரெக்டாக நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லாமல் இப்படி சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி த some people will use. ஸோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் வேர்டாக சொல்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ண, ஓகே, இல்லாட்டி கதவு மூடு அப்படின்னு நான் க்ளோஸ் த டோர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இதை நான் இன்க்விசிட்டிவாக கேட்கல எப்படி சொல்கிறேன்? வில் யூ க்ளோஸ் த டோர்? கதவு மூட முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களை இன்னும் வந்து உங்களை அப்படியே வந்து அட்மையர் பண்ணுற மாதிரி, கதவு முன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா, கொஞ்சம் கதவு மூடி விட்றீங்களா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐ கேனாட் கம் அண்ட் க்ளோஸ் த டோர், ஐ எம் ஹேவிங் எ மீட்டிங் ரைட் நவ். புரியுதா? ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம். நீ அதை ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டு ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, புரியுதா அது என்ன சொல்ல வரோம்ட்டுன்னு? அடுத்து பாருங்கள், ஸ்பீக் த ட்ரூத். உண்மையை பேசு. இட் இஸ் அட்மைரபிள் டு ஸ்பீக் த ட்ரூத். நிறைய பேர் வந்து உண்மை பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, ஆனால் நீ உண்மை பேசுகிற அப்படின்னா இட் இஸ் அட்மைரபிள். கிளியர்? அடுத்து பாருங்க, ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். ஒபே யுவர் எல்டர்ஸ். ஒபே யுவர் எல்டர்ஸ். நீ அவங்க சொல்கிறத கேட்டனா நீ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஹவு ரெஸ்பெக்ட்ஃபுல் யூ ஆர் அப்படிங்கிறத உன்னை காட்டுமா? when you obey your elders, respect your teachers. It is good to respect your teachers. Read more books. It is a great idea to read more books. Keep the environment clean. உன்னுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சர்வேல மதுரை டர்ட்டியஸ்ட் சிட்டியில் நம்பர் 1ல் வந்திருக்கு. Look how irresponsible we are becoming. Actually Madurai first place and second place is Pune or Punjab la irukkudiya oru idam nenikiren. Please go through, it is a very important current affairs. And third place is Chennai.
தமிழ்நாடு லெவல்லே 2 இடம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சர்வே என்னன்னு பாருங்கள், என்ன டேட்டா அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. யூ குட் எக்ஸ்பெக்ட் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் ஆன் தட். ஓகே, கம்மிங் பேக். கீப் த என்விரான்மெண்ட் க்ளீன். அப்போ நான் என்னுடைய என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறது என்னுடைய பொறுப்பு. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு கீப் த என்விரான்மெண்ட் க்ளீன். அங்கே வந்து இட் இஸ் குட், நீ பண்ணால் அது நல்லது தெரியுமா அப்படின்னு, இட் இஸ் குட் அப்படின்னு நம்ம வந்து அது நம்ம வந்து அந்த இடத்துல குட்டுங்கிறத விட ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது ஆப்டாக இருக்கும். Eat healthy food. It is wise to eat healthy food. Exercise regularly. It is great to exercise regularly. Love your country. You not நேசிச்சனா it shows that you are patriotic. It's patriotic to love your country. Respect all religions. It is noble to respect all religions. Fine. Okay, let us solve some practice questions. I'll give you or 30 seconds, even that is more. Choose the correct imperative form of the given statement. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டினுடைய imperative form வந்து choose பண்ணுங்க. Sorry, this is marked incorrect. She must clean the room. Let her clean the room கிடையாது, it is clean the room, imperative. One should respect elders. நம்ம என்ன பார்த்தோம், சப்ஜெக்டை கட் பண்ணு, verb ஃபர்ஸ்ட் வை முடிஞ்சு. சப்ஜெக்டை கட் பண்ணு, verb ஃபர்ஸ்ட் வை முடிஞ்சு. Respect your elders. Take a rest. We must help the poor. Help the poor. It is necessary to work hard. Work hard. Next, choose what is interrogative. Sorry, interrogative la கொடுத்திருக்கு, statement form என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. Have they completed the task? They have completed the task. Is he not your friend? When not is given, then anga positive maatana. He is your friend. Can we really trust him? We can really trust him. Okay. Next, did she attend the session? She attended the session. Has it been raining since morning? It has been raining since morning. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இஸ் ஹீ நாட் யுவர் ஃப்ரெண்டில் நம்ம ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு போட்டோமே, கேன் வி ரியலி ட்ரஸ்ட் ஹிம்? அங்கே நம்ம நிஜமாவே கேன் வி ரியலி ட்ரஸ்ட் ஹிம் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வந்து எம்ஃபசைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வி கேன் நாட் ட்ரஸ்ட் ஹிம் அப்படிங்கிற இதில் வந்து அது கிடையாது. ஓகே, நம்ம அவனை நல்லாவே நம்பலாம். ஸோ அங்கே ரியலிங்கிற வார்த்தை அங்கே மிஸ் ஆகிருக்கு. இன்னொன்று, அந்த கொஸ்டினுடைய இன்டெப்த் மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கேட்கணும். இப்போ உன் ஃப்ரெண்டு தானே, இஸ் ஹி நாட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கணும். அப்போனா எனக்கு தெரியும் அவன் ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு தெரியும், அதை வச்சுட்டு தான் நான் அந்த கேள்வி கேட்குறேன். கேன் வி ரியலி ட்ரஸ்ட் ஹிம்? இங்கே வி கேனாட் ரியலி ட்ரஸ்ட் ஹிம்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ வி கேனாட் ட்ரஸ்ட் ஹிம் ஜஸ்ட் லைக் தட்னு கொடுத்துருக்கு. ஸோ வி கோ ஃபார் வி கேன் ரியலி ட்ரஸ்ட் ஹிம். ஓகே, எல்ஸ் வி வுட் சேஞ்ச் திஸ். Okay, here we cannot change this. Either when we cannot really trust him. இப்படியும் மாற்றலாம். Okay, next, did she attend the session? Okay, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் பாருங்க, இதில் நம்மளுக்கு அசர்ட்டிவ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். Okay, for this statement, let it இந்த ரியலியை கூட நம்ம ஒரு மேட்டரை எடுத்துக்க வேண்டாம். This has the answer. இது நான் உங்களுக்கு கொடுக்கும்போது ஹைலைட் மாற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். She always speak the truth. Always தூக்கிட்டு never, truthக்கு opposite lie. Okay, she never tells a lie. Next, he is intelligent. Intelligent க்கு opposite stupid, not. So இது ஃப்ரண்ட்ல கொடுத்து இதை கீழே கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அன்இன்டெலிஜென்ட், ஓகே, ஆப்போசிட் வேர்ட் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு போட்டுரும் அப்படின்ட்டு. நோ. ஓகே, he is not stupid. அதே மாதிரி இங்கே he is not lacking in, he is lacking in intelligence ன்னு கொடுக்கணும். ஓகே, few corrections were there. I'll just make it. They reached on time. டயத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. So they delayed அப்படின்னா opposite meaning. They did reach late, again opposite meaning. They did not miss the time. More than this, that they did not reach late அப்படிங்கிறது appropriate இருக்கும். ஏன்னா இங்கே ரீச்ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க, மிஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட், she knows the answer. அவளுக்கு ஆன்சர் தெரியும், அவளுக்கு ஆன்சர் தெரியாமல் இல்லை. ஸோ she is not unaware of the answer. ஓகே, இங்கே வந்து நம்ம மோர் அப்ராப்ரியேட் தான் பார்க்கணும். இப்போ she isn't clueless, அவளுக்கு ஆன்சர் தெரியாமல் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கும் அர்த்தம். she doesn't not know the question. இதுக்கும் அவளுக்கு கேள்வி தெரியாமல், ஐ மீன் ஷி நோஸ் த ஆன்சருங்கிறதுக்கு தான் இது வெவ்வேறு. இது ஷி கான் பி இக்னோரண்ட் அப்படிங்கிறது. பட் த மோர் அப்ரோப்ரியேட் வுட் பி ஷி இஸ் நாட் அன்அவேர் ஆஃப் தி ஆன்சர். ஏன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம அப்படியே எடுக்கணும். அகெயின் அங்கே இருக்கக்கூடிய அந்த நோ, ஷி டிட் நாட் நோ அப்படிங்கிறத வேணால் ஷி டஸ் நாட் நோ. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெகட்டிவாக மாற்றும் போது அந்த ஒரு she unaware of the answer. No ku again opposite, again not add பண்றோம். no ku opposite unaware. தெரியும் தெரியாது, unaware. okay, I agree with your opinion. agree ku opposite disagree. front la ஒரு not. so I do not disagree with your opinion. ரிமைனிங் இதுவும் அதே தான். மீனிங் பாருங்கள், எல்லாமே அந்த அதே மீனிங் தான். ஐ டோன்ட் அப்ஜெக்ட் யுவர் ஒப்பீனியன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் யுவர் ஒப்பீனியன், ஐ எம் நாட் இன் அப்போசிஷன் டு யுவர் ஒப்பீனியன். நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலாக கேட்கணும்னா இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங்காக கொடுத்துருவாங்க. பட் அங்கே அக்ரிங்கிற வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆப்போசிட் வேர்டாக எடுத்துக்கிறது தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற எக்ஸ்க்ளமேஷனை வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முக்கு மாற்றணும்.
What a wonderful play it is. It was a wonderful play. மித்த எல்லாமே அதே அர்த்தம் தானா, ஆனால் ஏன் நான் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் பிளே கொடுத்துருக்கேன், அங்கே கொடுத்துருக்க சப்ஜெக்ட்னு இட். ஓகே, ஹவ் பியூட்டிஃபுல் த பெயிண்டிங் இஸ். த பெயிண்டிங் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஓகே, what a tragedy this is. This is a great tragedy. How cold the weather is. The weather is very cold. What a fool you are. You are a real fool. இன்னுமே வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது, you are a real fool. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க இம்பரேட்டிவ் இன்க்விசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவாக மாற்றுறது. Please submit the assignment. Would you mind submitting the assignment? Again request. Take your seat. Could you please sit down? Get me a cup of coffee. Will you please get me a cup of coffee? Bring me a glass of water. Could you bring me a glass of water? Finish your homework now. Why don't you finish your homework now? Request form of question. Next. This is a mixed. So go through all the 5 questions. Everybody is present. நெகட்டிவாக மாற்றணும்னா nobody is absent. எல்லாரும் present அப்படின்னா யாருமே absent இல்லை அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து அசர்ட்டிவாக மாற்ற சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. no one can deny that he is an intelligent person. எல்லாருமே ஒத்துப்பாங்க that he is an intelligent person. So everyone accepts. Your attitude is not friendly. உன்னுடைய ஆட்டிடியூட் வந்து ஃப்ரெண்ட்லியான ஆட்டிடியூட் இல்லை. அதை நான் எக்ஸ்க்ளமேட்டரியாக சொல்லணும்னு என்ன சொல்லுவேன், வாட் அன் அன்ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் யூ ஹேவ். Okay, it was not thoughtful of you to make such a statement. Question மாத்திரேன், wasn't it thoughtless of you to make such a statement? Again, how clever of you to act like that. It was clever of you to act in that manner. Sentence மாத்தும்போது. Okay, again this is a summary of the types of statements. இப்போ நான் ஒரு சில questions சொல்கிறேன். I just read it out. Try to answer this. Would you mind closing the window? இதை வந்து imperative-ஆ மாத்துங்க. Would you mind closing the window? Answer is close the window. எப்படி மாத்திரம் தெரியுதுல. would you mind closing the window? It is an request of form of questioning, but இங்கே imperative ஆனா ஸ்ட்ரைட்டாக நம்ம கேட்குறது. நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன். he is an honest person. நெகட்டிவாக மாற்றுங்க. he is not a dishonest person. ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். what is your name? What kind of statement it is, or what type of sentence it is? What is your name? It is an interrogative question. Have a deep sleep. இதை வந்து appreciative statement-ஆ மாத்துங்க. Have a deep sleep.
I appreciate you having a deep sleep. ஒரு appreciation அவ்வளவுதான். எதுவுமே இல்லைன்னா I appreciate you ன்னு போட்டுருங்க. Okay. So thanks for watching.